கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே 10வது பொதுத் தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளுக்காக நாம் ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். இன்று பிள்ளைகள் முதல் முறையாக ஒரு பொதுத் தேர்வை எழுத ஆயத்தத்தோடு இருப்பாங்க. ஒரு சிலர் பயந்து இருப்பாங்க. ஆகையினால் அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஒரு விசேஷித்த ஜெபத்தை நாம் அன்பு குழந்தைகளுக்காக நாம் ஏறெடுப்போம். முன்பதாக தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸாம் வந்தது. அப்போ அந்த எக்ஸாமில் அவர்கள் தன்னை ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவரோடு அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தினதுனால இந்த வேதம் சொல்லுகிறது, தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மாத்திரமல்ல, ஆசிரியர்கள், அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்கள், அவர்களும் என்னோட சப்ஜெக்டில் இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆகையினால் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்காகவும் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை பொழுதிற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, 10th எக்ஸாம் எழுதுகிற, பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாசித்த அந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை சகல எழுத்திலும் ஞானத்திலும் ஆண்டவரே சாமர்த்தியத்திலும் பிள்ளைகளை நீர் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். நிறைந்த ஞானத்தினால், புத்தியினால், அறிவினால், ஆண்டவரே சாதுரியத்தினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. நல்ல விதத்தில் அந்த எக்ஸாம்ஸை எழுத பிள்ளைகளுக்கு தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் நினைவு ஆற்றலையும் நீ தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் என்னோட கிளாஸில், என்னோட சப்ஜெக்டில், எங்கள் ஸ்கூலில் எங்கள் பிள்ளைகள்லாம் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும்னு சொல்லி ஆசிரியர்களாக இருக்கட்டும், தலைமை ஆசிரியர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளை பயிற்றுவித்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாரும் ஆமென் ஆண்டவரே ஆச்சரியப்படும் விதத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். மனதார அன்பு குழந்தைகளையும் அருமையான ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாத்திரம் அல்ல, 11th 12th எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுத இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். பிள்ளைகள் நல்ல கவனத்தோடு படிக்க உதவி செய்யுங்க. அவங்களுடைய கவனம் முழுவதும் தன்னுடைய பாடத்திலே இருக்கட்டும். அப்பா உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கொள்ளும். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். கிருபை போதுமானதாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நல்லா போய் எக்ஸாம் எழுதுங்க. ஏசப்பா உங்களோட கூட இருப்பார். பெரிய காரியங்களை செய்வார். நல்ல மதிப்பெண்கள் பெற எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.